தமிழ்நாட்டில் திமுக என்ற கூட்டணி இப்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சண்முகம் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவு, யாருடைய தூண்டுதலிலோ ஒப்புதலிலோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, சுயேட்சையாக எடுத்த முடிவு என்பதை தெளிவாக ஏற்கனவே நாங்கள் கூறிவிட்டோம். இன்னொரு கட்சியிடம் கேட்டு முடிவு எடுக்க வேண்டியதில்லை என்று மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்று தற்போது இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திமுகவுடன் போராடுவோம் என கூறியுள்ளோம் என்ற நிலைப்பாட்டில் தற்போதும் உறுதியாக உள்ளோம் என்று மீண்டும் கூறியுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி 3 மாதங்களுக்கு கூட தாங்காது என சொல்லக்கூடாது. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என யார் கூறினாலும் தவறு என்று கண்டித்துள்ளார். எல்லா வாக்குறுதிகளையும் முழுமையாக உடனே நிறைவேற்றிவிட முடியாது என்றும் 5 ஆண்டுகள் வரை காலம் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் ஒருவர் தாவேகா அலை என்று குறிப்பிட்டதால் இது தாவேகா அலை என்றால் 118 என்ற பெரும்பான்மையை எட்டியிருப்பார்கள் என தெரிவித்தார். இங்கு எதுவும் புதிதாக நடந்துவிடவில்லை என்றும் அதிமுகவின் அழிவுக்கு பாஜக தான் காரணம் என திட்டவட்டமாக கூறினார். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை, அவையில பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஒருவேளை இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமையலன்னா பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு நாங்க வர முடியாது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடு தான் நாங்க பார்க்கணுமே தவிர ஆட்சி எவனா அமைச்சாட்டி போட்டுன்னு நாங்க பொறுப்பில்லாம இருக்க முடியாது. அதனால அந்த முடிவு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிற அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக சரியான முடிவு. இல்லைன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கோம், அதை நீங்க வரவேற்பீங்களா? நாங்க வரவேற்க மாட்டோம், எக்காரணம் கொண்டு அதுக்கு இடம் தர மாட்டோம். சோ அதனால யாரோட நின்று ஜெயிச்சோம் போனோம் வந்தோம் அதையெல்லாம் விட முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைவது. பிஜேபியை அது ஒண்ணு மறுக்கலையாங்க. எங்க தமிழ்நாட்டு இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தான்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த 2 அணி தோத்துருச்சு. 3வது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்க தான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஏங்க இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி என்ன எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவது. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூடத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 2வது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப
ஸ்டாலின் அப்படி சொல்லும்போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிறோமா இல்லையன்றது இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்திலும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும்.